அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். உமக்கு மகிமை. பிரிவு 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நம் விண்ணக தந்தையை விட வேறு எவரும் இரக்கமுள்ளவராய் இருக்க முடியுமோ? நம் விண்ணக தந்தையை விட வேறு எவரும் இரக்கமுள்ளவராய் இருக்க முடியுமோ? பாறை நிலத்தை பிளந்து பக்குவமாய் பதப்படுத்தி, மண்ணை கொத்தி மட்டப்படுத்தி, மண்ணரிமானத்தை கட்டுப்படுத்தி, பகலிரவாய் வேலி கட்டி பாதுகாக்கும் வேளாண்மை செய்யும் ஒரு உழவனைப் போல மக்களின் மனங்களை பிளந்து, ஆக்கவே வந்தேன், மீண்டும் வாழ்வை கொடுக்கவே வந்தேன் என்று சொல்லி அதிசயங்களாலும் அற்புதங்களினாலும் அந்த மக்களினுடைய மனங்களை மாற்றி அமைத்து, இதோ மீட்பை கொடுக்க வந்தேன் என்று சொன்ன அந்த இயேசுவினுடைய தந்தை, நம் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவர். அந்த விண்ணக தந்தையை விட இரக்கமுள்ளவர் வேறெங்கும் உண்டோ? இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, மீட்பு திட்டத்தை இறைவன் இந்த உலகிலே அரங்கேற்ற விரும்பினார். அந்த மீட்பு திட்டத்தை வகுத்த இறைவன் இரக்கத்தை ஒரு மேல்வரி சட்டமாக, ஒரு மிக சிறந்த கருவியாக ஏற்படுத்தினார். அந்த இரக்கம் நிறைந்த அந்த இறைவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த இறைவனை இரக்க மிகுந்த இறைவனாக அறிமுகப்படுத்துகிறார். அப்படி இரக்க மிகுந்த இறைவனாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இறைவன்
ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று முன்குறித்து வைத்தார். எனவேதான் அன்னை கன்னிமரியாளை ஆரோக்கிய தாயை முன் சென்று ஆண்டவருடைய மீட்பு திட்டம் காத்தது என்று சொல்லப்படுகிறது. இதைதான் நாம் அமல உற்பவம் என்று கருதுகிறோம். இதைதான் அமல உற்பவம் என்று இந்த அகில உலகத்திற்கே பெருமையோடு அறிவிக்கின்றோம். இந்த மீட்பு திட்டத்தை அரங்கேற்றுவதற்காக இறைவன் பயன்படுத்திய முதல் கருவியாக அன்னை கன்னிமரியாளை நாம் காண முடிகிறது. இறைவனுடைய இரக்கம் இந்த மண்ணிலே பட வேண்டும், இறைவனுடைய இரக்கம் மீட்பு திட்டம் இந்த மண்ணிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பெற்றெடுக்கக்கூடிய கருவியாக புனித அம்புரோஸ் குறிப்பிடுவது போல விண்ணக பாத்திரமாக அன்னை கன்னிமரியாள் திகழ்கின்றார். விடுதலை பயணம் 33வது அதிகாரம் 19வது இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன், அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். அந்த விண்ணக இறைவன் தான் இந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற துடித்தார். இந்த மீட்பின் திட்டத்தின் இணை பங்காளியாக அன்னை கன்னிமரியாளை சேர்த்து கொண்டார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பியூஸ் அவர்கள் இந்த நாமே அமல உற்பவம் என்கின்ற நம்பிக்கை கோட்பாட்டை உலகிற்கு அறிவித்தார். திருத்தந்தையானவர் வலுவா வரம் பெற்றவர் என்று திருச்சபை மரபு கூறுகிறது. எனவேதான் அதை உண்மைப்படுத்தும் ஊர்ஜிதப்படுத்தும் விதத்திலே 1858ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி லூர்து நகரிலே மசபியல் என்னும் குகையிலே அன்னை கன்னிமரியாள் பெர்னதெத்துக்கு காட்சி கொடுத்த பொழுது நாமே அமல உற்பவம் என்ற தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை கன்னிமரியாளை மீட்பதற்காக இறைவனுடைய மீட்பு திட்டம் முன் சென்று காத்தது. இந்த அன்னை கன்னிமரியாள் பரிசுத்தமாக படைக்கப்பட்டவள், பாவ மாசு இல்லாமல் இந்த மண்ணகத்திலே உருவானவர், இறைவனுடைய கருவியாக செயல்பட்டவர். எப்படி ஒரு தூய்மையான பாலை தூய்மையான பாத்திரத்தில் ஊத்தி வைக்க வேண்டுமோ, அன்னை கன்னிமரியாள் தூய்மையான பாத்திரமாக ஆண்டவர் இயேசுவை சுமக்கின்ற கருவியாக மாற்றப்பட்டார். மீட்பு திட்டத்தின் இணை பங்காளியாக செயல்பட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பேருந்திலே பயணம் செய்ய நேரிட்டது. அப்பொழுது நான் பேருந்திலே ஒரு இருக்கை தள்ளி 2வது இருக்கையிலே படிக்க அருகே அமர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு பேருந்து நிலையத்தில் அந்த பேருந்தானது சுமார் 5 நிமிடங்கள் நின்று கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை ஒரு கையில் ஏந்தி கொண்டும் ஒரு துணி மூட்டையை இன்னொரு கையிலுமாக ஏந்தி கொண்டு அந்த பேருந்திலே ஏறினாள். என் முன் இருக்கையிலே அந்த குழந்தையையும் அந்த துணி மூட்டையும் வைத்துவிட்டு ஏதோ வெளியில் கிடந்த பொருளை எடுக்க சென்றிருப்பாள் என்று நினைக்கிறேன். வேகமாக ஓடிச் சென்றாள். இந்த பேருந்தில் உள்ளே இருந்த அந்த குழந்தையானது அம்மாவை இழந்து அழ ஆரம்பித்தது, கதற ஆரம்பித்தது. அவளுடைய அந்த குழந்தையினுடைய சத்தமானது அந்த பேருந்து முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்கள் எப்படியாவது அந்த குழந்தையின் அழுகையை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பாக எதையாவது செய்து அந்த குழந்தையின் அழுகையை நிறுத்த முயற்சி செய்தார்கள். அருகில் இருந்த ஒரு பெண்மணியானவர் கையில் இருந்த சாக்லேட்டை கொடுத்து அந்த குழந்தையின் அழுகையை நிறுத்த பார்த்தார். தூக்கி எறிந்து விட்டு கதறியது அந்த குழந்தை. அந்த பேருந்தின் நடத்துனரானவர் விசிலை ஊதி அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்த பார்த்தார். நிறுத்தவே இல்லை. ஒய்யாரமாக ஓவராக கத்திக்கொண்டே இருந்தது. அருகில் இருந்த ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பாக எதையாவது செய்து கொண்டே இருந்தார்கள். பின் இருக்கையில் நான் அமர்ந்திருந்த பொழுது அந்த குழந்தையின் அருகையை நானும் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தவனாக ரசித்துக் கொண்டவனாக அந்த குழந்தையின் அழுகுரலை நிறுத்த முயற்சி எடுத்தேன். என்னுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு பேனாவை எடுத்து அந்த குழந்தை கையிலே கொடுத்து அழுகையை நிறுத்த முயற்சி செய்தேன். தூக்கி எரிந்து விட்டது வெளியில் அந்த பேனாவை. மீண்டுமாக கதறியது, கத்தியது. அந்த குழந்தையினுடைய அழுகுரலை நிறுத்தவே முடியவில்லை. இப்படி போராடி எங்களுடைய முயற்சியெல்லாம் தோல்வியாக மாறிப்போனது. இறுதியிலே ஒரு வழியாக அந்த குழந்தையினுடைய தாயானவள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு மேலே ஏறி வந்தாள்.
அந்த குழந்தையினுடைய அந்த தாயினுடைய வருகையை நினைத்த அந்த குழந்தை அழுகையை நிறுத்தியது. அருகில் அமர்ந்தவுடன் சுத்தமாக சத்தம் இல்லாமல் போனது. ஆச்சரியம்! எப்படி இந்த குழந்தை தாயை கண்டவுடன் தன்னுடைய அழுகுரலை நிறுத்தி கொண்டது? எப்படி இந்த குழந்தை இந்த தாயை கண்டவுடன் அமைதியில் திளைத்தது, மகிழ்ச்சியில் துள்ளியது என்று வியந்து கொண்டிருந்தோம் பேருந்தில் இருந்த எல்லோரும். அந்த தாய் இல்லாததினாலே அந்த குழந்தை தவித்து கொண்டிருந்தது. அந்த குழந்தையானவள் அந்த தாயினுடைய மார்பிலை சாய்ந்து பின் இருக்கையில் அமர்ந்த என்னை உற்று பார்த்தது. கையில் முறுக்கை கடித்து கொண்டு ஒரு விரலால் என்னை மிரட்டியது, கொன்று விடுவேன் என்று சொல்லி. இந்த தாயினுடைய அரவணைப்பிலே இருந்த அந்த குழந்தையானவள் தனிமையிலே இருந்த பொழுது பயத்தோடு இருந்தால், அரவணைப்பில் மகிழ்ந்த பொழுது தைரியத்தோடு இருந்தாள். தன்னை விட பெரியவர் ஒருவரையும் மிரட்டி விடலாம், தன்னை விட பெரிய ஒரு நபரையும் மிரட்டி விடலாம் என்ற ஒரு யதார்த்தத்திலே அந்த குழந்தை இருந்தது. வியந்து போனேன் அந்த குழந்தையின் சிந்தையை நினைத்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சாதாரண ஒரு தாயுடைய அரவணைப்பில் வாழ்ந்த அந்த குழந்தை அத்தகைய உற்சாகத்தில் தைரியத்தில் இருந்தது என்று சொன்னால், நம் விண்ணக இறைவனுடைய மீட்பு திட்டத்தின் இணை பங்காளியாக செயல்பட்ட ஆண்டவர் இயேசு மீட்பரினுடைய தாயாக இருந்த நம் அனைவருக்கெல்லாம் அன்னையாக இருக்கக்கூடிய அன்னை கன்னிமரியாளுடைய அரவணைப்பில் வாழுகின்ற அவருடைய தயவில் இருக்கின்ற நமக்கெல்லாம் ஆண்டவருடைய மீட்பு, ஆண்டவருடைய மகிழ்ச்சி, ஆண்டவருடைய சமாதானம், அவர் அளிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கிடைக்கும் என்ற பட்சத்தில் நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு தயங்க வேண்டும்? நம் அன்னை இருக்கிறாள். நமக்காக பரிந்து பேச, நம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து செல்ல, நமக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து கொண்டிருக்க அன்னை கன்னிமரியாள் நம் தாயாக, நம் அரவணைப்பாக, நம் உயிர் துடிப்பாக இருக்கின்ற பொழுது நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும்? நம்முடைய தேவைகளையும், நம்முடைய துன்பங்களையும், நம்முடைய துயர்களையும், நம்முடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே அன்னை கன்னிமரியாள் வழியாக, ஆரோக்கிய தாய் வழியாக எடுத்து வைப்போம். நம் அனைவருக்கும் தாயாக, ஆண்டவர் இயேசுவின் தாயாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னை நமக்கு அருள் கூர்ந்து, நமக்கு இறைவனிடம் பரிந்து பேசி எல்லா வரங்களையும் பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.